வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோட் லிவர் தொக்கு, அதாவது ஆட்டு ஈரல் தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கிலோ ஆட்டு ஈரல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் நான் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் சோம்பு போட்டு அரைக்கலைன்னா சோம்பை நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு அளவுக்கு நல்லா தட்டிட்டு அதில் எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள், இதுலேயே மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ஈரலை இதில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆட்டு ஈரலேருந்து கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ஆட்டீரல் வெந்து இந்த தொக்கு நல்லா சுண்டி வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கிட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த தண்ணியில் நல்லா சுண்டி இந்த ஈரல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ் செய்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுருட்டி நல்லா திக்காக நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு ஆட்டு ஈரல் தொக்கு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம்,
எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான ஆட்டு ஈரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.